உங்களோட டிக்டாக் வந்து நீங்கள் பாவிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்களோட ஃபோனோட ஸ்டோரேஜில் வந்து பெரிய அளவு அந்த கெப்பாசிட்டி அதை அந்த இடத்தை பிடிச்சி கொண்டு இருக்குது. இதை நாங்கள் டெய்லி அல்லது வீக்லி வைஸ் செக் பண்ணி இல்லாமல் செய்யலாம். அது எப்படி அதைத்தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ போய்ட்டு உள்ள முழுமையாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமென்னு கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும். அப்படியே பார்த்து முடியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். ஏன்டா டிக்டாக் வந்து நாங்கள் வீடியோ போட போட கூடுதலான ஸ்டோரேஜை வந்து எங்களோட ஃபோன்லேருந்து தான் எடுத்து வச்சிருக்குது. ஸோ அதை நாங்கள் அந்த தேவையில்லாத கெஷ் இல்லாமல் வந்து பார்த்து கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணால் டிக்டாக்கும் வேகமாக ஸ்பீடாக வேலை செய்யும். அதே வேலை ஃபோனுக்கும் அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. ஸோ வீடியோ போய்ட்டு பாருங்கள். பார்த்து பிரியோசனமாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அல்லது இதை ஷேர் பண்ணி விடுங்க. டிக்டாக்ல இந்த மேலே பாருங்கள் 3 கோடு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள் செட்டிங் அண்ட் ப்ரைவசின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் அப்படியே நீங்கள் மெல்லமாக கீழே போய் பாருங்கள். உங்களுக்கு இதில் பாருங்கள் இந்த டஸ்ட்பின் மாதிரி ஒன்று தந்து அதில் ஃப்ரீ அப் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் விடுங்க. இதில் கால்குலேட்டிங் வருது. அது வந்து இப்போ உங்களோட டிக்டாக்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு என்று சொல்லி அதில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டும். அதாவது டிக்டாக் அப்ளிகேஷனில் வந்து பிலோ 1 GB 1 GBக்கு குறைவாக இருந்தாலும் மொத்தமாக 15 GBக்கு வந்து உங்களோட டிக்டாக் வந்து உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜை வச்சுருக்குது. அப்போ மொத்த ஸ்டோரேஜில் வந்து 14%, அதாவது 14% வந்து அதை எடுத்து வச்சுருக்கு. ஸோ இப்போ அது என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து டவுன்லோட்ஸ்ன்னு இருக்குது. அதை டவுன்லோட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இப்போ எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் எஃபெக்ட் அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கும் கூட விருப்பம். கிளியர் பண்ணிங்கன்னா இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கிளியர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லா. கேஷியன் இருக்குது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 4 GB எடுபட்டுருக்குது. அப்போ நீங்கள் அதை கிளியர் பண்ணிங்கன்னு சொன்னால் நார்மலாகவே உங்களுடைய டிக்டாக் வந்து நார்மலாக ரன் பண்ணும். லோட் ஆகாமல் நார்மலாகவே ரன் பண்ணும். அப்போ நீங்கள் கட்டாயம் செக் பண்ண பிறகு இதை கிளியர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. இப்படி நீங்கள் கிழமைக்கு இல்லாட்டி நாளாந்தம் கிழமைக்கு 2 தரம் அல்லது 3 தரம் நீங்கள் கட்டாயம் இதை செய்யும்போது உங்களோட ஃபோனும் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யும். உங்களோட ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜில் இருக்க கெப்பாசிட்டியை வந்து டிக்டாக் வந்து குறைச்சிக்கொள்ளும், அதாவது எடுக்கிறத. அப்போ நீங்கள் இது என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நான் இதில் வீடியோ சொல்கிற மாதிரி கிளியர் பண்ணி விடுங்க. கிளியர் கேஷ். இப்போ கிளியர் பண்ண பிறகு அது 0 வந்தோடனே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்குலேட்டிங் பண்ணது பாருங்கள். இப்போ ஏற்கனவே 15 GB இருந்தால் 10 GB வந்துட்டு. இந்த 10 GB என்னென்னு சொன்னால் நாங்கள் டிக்டாக்கில் போட்டு வச்சுருக்க வீடியோஸ் மட்டும் தேவையில்லாமல் இருந்த கேஷை வந்து நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாகவே உங்களோட டிக்டாக்கை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பிரியோசனமாக இருந்தால் உங்களோட உறவுகள் நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விடுங்க.